உங்க டயட்ல நீங்க ஆன் பாயிண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா, என்னதான் வொர்க் அவுட், ரெக்கவரிலாம் இருந்தாலும் ரிசல்ட் அடி வாங்க தான் போது. முடிஞ்ச அளவுக்கு என்னைக்குமே உங்க டயட்ல துண்டு விழாம பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கூட பாருங்க, காலையில லேட்டா எந்திரிச்சதுனால மீல் எதுவும் குக் பண்ணாம, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஓட் மீலையும், எக்ஸையும் மட்டும் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல கிளையன்ட் வொர்க் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸையும், ஃப்ரூட்ஸையும் எடுத்துட்டு வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் செஸ்ட்க்கு ஒரு 3 வேரியேஷன் பண்ணேன். இன்க்ளைன் மிஷின் பிரஸ்ல ஒரு 4 செட்டு, ஃபிளாட் தம்பிள் பிரஸ்ல ஒரு 3 செட்டு, கேபிள் ஃப்ளைஸ்ல ஒரு 3 செட்டு. வழக்கம் போல லேட்டரல் ரைசஸ ட்ரிபிள் ட்ராப் செட் போட்டாச்சு. அப்புறம் ஒரே டிராப் செட்டு, கேபிள்ல ஃப்ரண்ட் ரைசஸ் அண்ட் கடைசியா ஆப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன், கேபிள் கஞ்சஸ்ல ஒரு 3 செட்டு, லெக் ரைசஸ்ல ஒரு 4 செட்டு. வொர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி ஃபுட் ரெடி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கைவசம் இருக்க ஓட் மீல ஆபீஸ்ல போய் முடிச்சாச்சு. மதியம் பசி எடுத்ததுக்கு அப்புறம் பல யோசனை. ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகப்போகுது. போய் குக் பண்ணியே சாப்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கரெக்ட்டா என்னோட லஞ்ச் டைம் 1 ஹவர்ல ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா கிளம்பி வந்து சீக்கிரமா குக் பண்ணி சுட சுட சாப்பிட்டு திரும்பி கிளம்பி போயிட்டேன். Why isn't it possible? It's just not. Why not? Yes. அப்புறம் நைட்டு பசிக்குதுன்னு மறுபடியும் எக் ஒயிட்ல ஒரு ஆம்லேட்டும் ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு முடிஞ்சு போன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு கார்டியோ பண்ணிட்டு நைட் மீல சாப்பிட்ட அப்புறம் தான் இன்னைக்கு நாளே முடிஞ்சுது.